சரி, ஓகே. திரு இனியன் ராபர்ட், இப்போ பிரதமர் நரேந்திர மோடியும் இங்க தமிழ்நாட்டிற்கு வந்து பிரச்சாரத்தில் ஈடுபடுறார், ராகுல் காந்தியும் வர்றார். யாரோடது வந்து அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? இல்ல, தாக்கம் யாரோடது அதிகமா இருக்குன்றத மக்களே சொல்லுவாங்க. ஆனா யதார்த்தத்துல நீங்க மோடி இத்தனை முறை ரோட் ஷோ வந்திருக்கிறார். அவங்க ஒன்றை புரிஞ்சுக்கவே தவறிட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு முதல்ல ரோட் ஷோ போன்ற தேர்தல் கலாச்சாரங்கள் இந்த மண்ணுக்கு பொருந்தாத ஒன்றுன்றதை இன்ன வரைக்கும் புரிஞ்சுக்கல. தலைவர் ராகுல் காந்தி வராரு, மேடையில் ஏறாரு, கருத்துக்களை பகிர்றாரு, அது வந்து ரீச் ஆகுது. ஆனால் மோடி இத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்து ரோட் ஷோ போறாரு, அது ஒன்றும் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தலை. இப்போ வரைக்கும் சமூக ஊடகங்களையும் பெரிய அளவு தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்தலை. அப்போ இவங்க களத்துக்கே சம்பந்தம் இல்லாத அரசியலை பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல, இப்ப அந்த ரோட் ஷோ வந்து தமிழ்நாட்டிற்கு ஒட்டாதது அப்படின்னா, இப்ப ராகுல் காந்தியோட நடைப்பயணம், அந்த யாத்திரை என்ன, முதலமைச்சரோட விடியலுக்கான பயணம் என்பது என்ன? இல்லை, உங்களுக்கு ரோட் ஷோன்றது காரில் ஏறி உட்காந்துக்கிட்டு கையை காட்டிகிட்டே போகிறது தான் ரோட் ஷோன்னு அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? அது வந்து வட இந்தியாவில் ஒத்து போகக்கூட விஷயம். உத்தரப்பிரதேசிலையோ பீகார்லையோ. தமிழ்நாட்டில் என்ன சொல்லுவாங்க மக்கள், அவர் போவாராம் காரில் கை காமிச்சிட்டு நம்ம நிற்கணுமா இல்லைன்னு கேட்பாங்க. அப்போது இங்கே வந்து நீங்கள் ஒரு மேடையை அமைச்சதில் பேசக்கூடிய ஒரு விஷயமோ அல்லது நடைபயணமோ தமிழ்நாட்டினுடைய ஒத்துப்போகக்கூடிய ஒரு அரசியல் கலாச்சாரமாக இருக்குது. தமிழ்நாட்டினுடைய அரசியல் கலாச்சாரமே புரிஞ்சுக்காம இவங்க தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண நினைக்கிறாங்க. அதுதான் இங்கே வேடிக்கையாக இருக்கீங்க. ஒன்று. ரெண்டாவது, பேசும்பொழுது அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசுகிற மாதிரி எனக்கு தெரியுது. 2014 மோடி தேர்தலை சந்திக்கும் பொழுது எந்த இடத்துலையும் ஒரு ஹிந்துத்துவ பேசவே இல்லை. 2014 தேர்தலில் மோடி என்ன பேசி ஓட்டு கேட்டார்? நான் ஆட்சிக்கு வந்தால் கருப்பு பணத்தை மீட் பண்ணார், 10 லட்ச ரூபா அக்கௌண்ட்ல போடுவேன்னு சொன்னார், 2 கோடி வேலை வாய்ப்பு உருவாக்குன்னு சொன்னார், டாலருக்கு நிகராக இந்திய ரூபாய் கொண்டு வருவேன்னு சொன்னார். இதை சொன்னதை செஞ்சாரா? நாங்கள் கேட்கறது எக்ஸ்ட்ராவெலாம் கேட்கல. சொன்ன வாக்குறுதிகளை ஏதாவது ஒன்று செஞ்சாரான்னு சொல்லுங்க நீங்கள். இந்த 10 வருஷத்தில் சம்பந்தமே இல்லாமல் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நேருவோட ஆட்சி அப்படி இருந்து பேசிட்டு இருக்காரு. நேற்று உட்காந்து மாமிசம் சாப்பிட்றவங்களை குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காரு. அப்போ ஒரு 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த கட்சி தன்னுடைய 10 ஆண்டுகளில் என்ன செஞ்சிருக்கிறோன்றத சொல்லணும்ல. இல்ல, அப்போ காங்கிரசும் இந்துத்துவ எதிர்ப்பு அப்படின்ற நிலைப்பாட்டுல உறுதியா நிக்கிறாங்களா இந்த தேர்தல்ல? நிச்சயமாக காங்கிரஸ் என்பது இந்துத்துவ எதிர்ப்பில் தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பில் தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் நம்பக்கூடியது ஆன்மீகம். நாங்கள் மதவாதத்தை எதிர்க்கிறோம். ஆன்மீகம் வேற, மதவாதம் வேற. அவர்கள் பேசுவது மதவாதம். அது காந்தி காலத்திலிருந்து காங்கிரஸ் இன்று வரைக்கும் அதில் தெளிவாக இருக்குது. நாங்கள் இந்த வேறுபாடு, இந்த வித்தியாசம் இல்லைங்க, நல்லா பதிவு பண்ணுறாங்க. அண்ட் ரெண்டாவது, உங்களுக்கு மோடி அவர்கள் இந்த 10 ஆண்டுகளில் செஞ்ச சாதனை நமக்கு பதிவு பண்ணி தான் ஆகணுங்க. இந்தியாவில் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு வேலையின்மை அதிகரித்திருக்கு. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 14.6% 2020 எடுத்த டேட்டாவில். பெண்களுக்கு இந்தியா பாதுகாப்பு இல்லாத நாடாக உருவாயிருக்கிறது நான் சொல்லலை, ஐக்கிய நாடுகள் சபையே சொல்லியிருக்காங்க. வெளிநாட்டை சார்ந்த பெண்கள் இந்தியாவுக்கு யாரும் தயவு செஞ்சு போயிடாதீங்கன்றாங்க. பெண்கள் கல்வியில இந்தியா பின்னாடி வந்திருக்கு. டிராப் அவுட் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு சந்தையில சிறு குறு தொழில் பண்ணவங்க எல்லாம் கதவு முடிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. இது வந்து திட்டங்களா சொல்றீங்க. இப்ப ராகுல் காந்தி பேசும்போது சித்தாந்த மோதல் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. என்ன சித்தாந்த மோதல்? ரொம்ப சிம்பிள்ங்க. அதாவது பிஜேபிக்கும் மற்ற கட்சிகளுக்கும் என்ன வேறுபாடுன்னா, சமூகத்துல மாற்றம் எழுதல. இந்த 70 ஆண்டு கால இந்திய அரசியல் சாசன இந்தியாவில் நம்ம ஏற்படுத்தின சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி இதெல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரியான தத்துவங்கள்ல பிடிக்காதவங்க, கொள்கையில ஈர்ப்பு இல்லாதவங்க தான் அந்த பக்கத்தில் இருக்கிறாங்க. வெளிப்படையே சொல்ல மாட்டாங்க, அவ்வளவுதான். அப்போ அவங்கள தான் நம்ம வலதுசாரிகள்னு சொல்றோம், கன்சர்வேட்டிவ்ஸ்னு சொல்றோம், ரைட் விங்னு சொல்றோம். இந்த பக்கத்தில் சமுதாய மாற்றம் ஏற்பட வேண்டும், இந்த 70 ஆண்டு கால அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கிய இந்தியாவை பாதுகாக்க வேண்டும் நினைக்கக்கூடியவங்க இந்த இந்தியா கூட்டணியில் இருக்காங்க. இதுதான் தலைவர் ராகுல் காந்தி சொல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய போராக நாங்கள் பார்க்கிறோம். காங்கிரஸ் கட்சி இந்த 2024 தேர்தலை வெறும் தேர்தலாக மட்டும் பார்க்கல, நாங்கள் இது ஒரு போராக பார்க்கிறோம், சித்தாந்த போராக பார்க்கிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி, சுதந்திரம் என்கிற கருத்துக்கு எதிரான ஒரு கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டத்தை நேரடியாக வீழ்த்தக்கூடிய ஒரு போராக இருக்கு. அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்தியாவில் அத்தனை கட்சிகள் ஒன்று சேர்ந்திருக்கோம். நாங்கள் இன்னைக்கு எங்களுக்கும் திரிணாமுல் காங்கிரஸுக்கும் கொள்கை வேறுபாடு இருக்கு, எங்களுக்கும் ஆம் ஆத்மிக்கும் கொள்கை வேறுபாடு இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. கொள்கை வேறுபாடு இருந்தாலும் நோக்கம் ஒன்றாக இருக்கு. என்ன நோக்கம்? நான் என் கொள்கையை பேச சுதந்திரம் இருக்கா? நாளைக்கு நான் இந்த நாட்டில் என் கொள்கையை பேச சுதந்திரம் இருக்கான்னா பிஜேபி ஆட்சிக்கு வந்து சுதந்திரம் இல்லாமல் போயிடும். மாற்று கருத்துகள் கூட பேச சுதந்திரம் இல்லாமல் போயிடும். ஒற்றை கருத்து கொண்ட இந்தியாவாக மாறிடும். இதைத்தான் நாங்க பேசுறோம். இந்தியா என்பது பன்முகத்தன்மை நேசிக்கக்கூடிய இந்தியா. பாஜக ஆட்சியில பன்முகத்தன்மை இருக்கா? இந்த ஜனநாயகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றீங்க. ஆனா பிரதமர் மோடி பேசும்போது இந்தியா கூட்டணிக்குள்ள இந்த முரண்பாடான கருத்துக்களோட இருக்கிறதுனால அது என்னைக்குமே வெற்றிக்கு கொண்டு போகாது அப்படின்னு சொல்றாரு. முரண்பாடான கருத்து எங்க இருக்கு? கொள்கைகள் இருக்கு. அது என்னன்னா, இப்போ நீங்க திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய அடிப்படை கொள்கை வேறு, ஆம் ஆத்மிக்கு அடிப்படை கொள்கை வேறு, திமுக ஆனா எல்லாரும் சேர்ந்திருக்கும் நோக்கம், அப்ஜெக்டிவ் என்னது? அரசியல் சட்டத்தை பாதுகாக்க வேண்டும். என்னோட கொள்கையை பேசுறதுக்கான சுதந்திரம், அதுதான் ஜனநாயகம்னு சொல்றோம். எல்லாரும் ஒண்ணுதான் பேசணும்னா அதுக்கு பேர் ஜனநாயகம் அல்லது பேர் சர்வாதிகாரம். ஜனநாயகம் என்பது மாற்று கொள்கையா இருந்தாலும் பேசணும்ன்றதுதான். அதை பாதுகாக்கிறது தான் இந்தியா கூட்டணி உருவாக்கி இருக்கோம் நாங்க. அப்போ இவங்க சொல்லக்கூடிய முரண்பாடு என்பது கூட்டணியில கிடையாது, சரிங்களா? கொள்கையில இருக்கு, அதில் ஒத்துக்கு ஆகணும். ஆனா இன்னைக்கு இந்த விஷனரி, இந்த தொலைநோக்கு பார்வையோட தேர்தலை சந்திக்கும் பொழுது எல்லாருடைய கொள்கையும் பேசுறதுக்கான சூழ்நிலை இருக்கணும்னா இந்தியாவை காப்பாற்றணும், கான்ஸ்டிடியூஷனை காப்பாற்றணுன்ற ஒரு பார்வை இருக்குது.
அதுதான் நாங்கள் போறோம்னு சொல்றோம் நாங்கள் இங்கே. ஓகே ஓகே திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ், இப்போ ரைட் விங்ல இருக்கிறவங்க சமூக மாற்றத்திற்கு எதிரானதாகவோ அல்லது கொள்கைக்கு அதற்கு எதிரான ஒரு விஷயமாகவோ இருக்கிறாங்க, அவங்க தான் வலதுசாரி அப்படின்ற ஒரு கருத்தை திரு இனியன் ராபர்ட் சொல்றாரு. உங்க பதில்? அனைவருக்கும் வணக்கம். இனியன் சார் பேசினது நான் ஃபுல்லாக கேட்டேன். அவர் நிறைய தகவல்கள் முற்றிலும் தவறாக இருக்கிறது ரொம்ப தன்னம்பிக்கையோடு பேசினார், அதுக்கு பாராட்டுக்கள். ஏன்னா இந்தியா வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கும் நாடு அல்ல. மோடி அவர்கள் பல வாக்குறுதி கொடுத்தார்கள், அதை என்ன செய்தார்கள் அப்படின்னு அவர் ரொம்ப விவரமாக கேள்வி கேட்டார். இதை ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கும் நாங்கள் மட்டும்தான் ஒரே கட்சி, பயனாளர்கள் பயனீட்டாளர்கள் பெனிஃபிஷியரிஸ்னு ஒரு பெரிய லிங்கே கொடுத்துருக்கோம், எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்க என்னென்ன திட்டங்கள்லன்னு. அவர் ஆட்சிக்கு 2014 வந்தப்ப என்னென்ன வாக்குறுதி கொடுத்தார்கள் அப்படிங்கிறது ஒரு பட்டியலில் சொன்னார். அதுக்கப்புறம் வந்த காலகட்டங்களில் இந்தியா பல்வேறு சிக்கல்களை சந்தித்த போதும் எப்படி மீட்டெடுத்துட்டு வந்தாருன்னு மிகப்பெரிய பொருளாதார நிபுணர் ரகுராம் ரமேஷே பாராட்டியிருக்காரு. அதனால அது எத்தனை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அவலங்கள், அங்க சேர்ந்திருந்த கடன்கள், எவ்வளவு கடன் இருந்தது, மீள முடியாத இடத்துல இருந்து மீட்டு எடுத்துட்டு வந்திருக்கிறார் மோடி. இன்றைக்கு நாடு மிகப்பெரிய உலகத்துல பொருளாதாரத்துல முன்னேறி கொண்டிருக்கிறது, 3ஆம் இடத்தை நோக்கி நான் கொண்டு போயிருவேன்னு கொடுத்திருக்காரு. ராகுல் காந்தி அவர்கள் இங்க பேசினதை பத்தி ரொம்ப பெருமையா சொன்னாரு. உண்மையில நேற்று அந்த பேச கேட்டு நகைப்புக்கு இடமா இருந்தது. ஏன்னா அவர் கூட அவரோட மொழிபெயர்ப்புல கொஞ்சம் திருச்சி சிவா அப்படி கொஞ்சம் சரிப்படுத்தினாரே தவிர 45 ஆண்டு காலமாக இங்க வேலையில்லா திண்டாட்டம் இருக்கிறது அப்படின்னு தான் அவர் பேசினார். சில ஆண்டு காலமாக இல்ல, அவர் ரொம்ப தெளிவா பேசினார். அது அந்த மொழிபெயர்த்ததுல தான் அவர் சமாளிச்சாரு. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, அவர் சொன்னதுல ஆழமான ஒரு கருத்தோ என்ன செய்யறோமோ, அதாவது வருங்கால திட்டங்கள் என்னென்ன, மோடி அவர்கள் பேசும்போது இந்தியாவை எந்த நிலைக்கு உயர்த்த போறோம் அப்படிங்கறத பத்தி மிக தெளிவா பேசுறாரு. இன்னும் எத்தனை காலத்துக்கு மதவாதம், ஜாதி, இந்த அரசியலை பத்தி பேசிய மக்களை ஏமாற்றி கொண்டிருப்பது. அதனால உண்மையாவே நான் எந்த பார்வையில இதை பாக்குறேன்னா, வீழ்த்த முடியாத ஒரு தலைவராக இன்று மோடி இருக்கிறார். தமிழ்நாட்டுல மட்டும்தாங்க ஒரு சர்ச்சை இருக்கு. அதாவது இங்க யார் தமிழ்நாட்டுல எப்படி எந்த களத்தின் அடிப்படையில பிரச்சாரம் பண்ணணும், அரசியல் பண்ணணும் அப்படின்ற புரிதலே பாஜகக்கு இல்ல அப்படின்னு திரு இனியன் சொல்றாரு. இல்ல அது அவரோட புரிதல் இல்லாதனத்தை காட்டுது. ஏன்னா நீங்க எதுவுமே புதுசா பண்ணக்கூடாதா நான் கேக்குறேன். இது வரைக்கும் நடக்கலன்னா இப்ப ரோட் ஷோவே பண்ணக்கூடாது. அவருக்கு பிடிக்காம வேணா இருக்கலாம், அதனால இன்னைக்கு மக்கள் டி நகர்ல எப்படி மிகப்பெரிய ஆதரவு திரண்டு கொடுத்தாங்கன்னு பாருங்க. மக்கள் ஆதரவு எங்க இருக்கு? கை குழந்தையோட தாய்மார்கள் ஆதரவு கொடுக்குறாங்க, புரியுதுங்களா? ஆனா அதே நேரத்துல முதல்வர் போறதோ ராகுல் காந்தி போறதுலயே அந்த அளவு மக்கள் தெருவுல எல்லாம் நின்று கூட்டமா இல்ல. 3 மணி நேரம் 4 மணி நேரம் நின்று வெறும் 1 நிமிஷம் கையாட்டுறாங்க மக்கள். அந்த அளவுக்கு பிரதமர் மேல மரியாதை வச்சிருக்காங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, 2014, 19 இப்ப காலம் மாறி இருக்கா இல்லையா? மோடிக்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்குங்கிறது தான் இவங்க பதட்டத்துக்கே காரணம். முக்கியமா ஒரு விஷயம் சொல்ல வரேன். இந்த தேர்தல் எதுக்கான தேர்தல்? யார் பிரதமர்னு தேர்ந்தெடுக்கிற தேர்தல். அதை இனியன் ரொம்ப தெளிவா ஒத்துக்கிட்டார். ஒற்றை மோடியை எதிர்க்க 28 பேர் சேர்ந்திருக்காங்க. சித்தாந்தங்களுக்கான போருங்கிறார். ஒரு உதாரணம் எடுக்கணும்னு கேட்டா, இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் காங்கிரஸ்ல இருக்க சோனியா காந்தியும் மற்றவங்களையும் அரெஸ்ட் பண்ணணும்னார். அதே நேரத்தில் அவங்க என்ன சொன்னாங்க? இன்னைக்கு மதுபான ஊழல் அவர் உள்ள போயிருக்காரு, அதுக்கு யார் கேஸ் போட்டா? பாஜகவா கேஸ் போட்டுச்சு. இதே காங்கிரஸ் தான் கேஸ் போட்டிருக்கு. காங்கிரஸ் போட்ட வழக்கின் காரணமாகத்தான் இன்னைக்கு அவர் ஜெயிலுக்கு போயிருக்காரு. ஆனா இவங்க 2 பேரும் ஒரே கூட்டணியா ஒரே மேடையில் நிக்கிறாங்களாம். இது மக்கள் முட்டாள்களா பார்த்துட்டு இருக்கவங்க ஒத்தை மோடியை எதிர்ப்பதற்காக. ஏன்னா இவங்க தனித்தனியா நின்னாங்க. நீங்க சொன்ன மாதிரி இன்னொரு கதையும் இருக்கு. அஜித் பவார் 3 மாசத்துல ஜெயிலுக்கு போவார் அப்படின்னு சொன்னார். ஆனா 3 நாள்ல கூட்டணியில சேர்ந்தாரு. அது எப்படி சார்? அதாவது நீங்க என்ன செய்றீங்க? உடனே இந்த ராகுல் காந்தி நேற்று ரொம்ப வேடிக்கையா பேசின வாஷிங் மிஷினுக்கு விளம்பரம் கொடுத்தாரு, அதுக்காக நீங்க வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதே விஷயங்கள் இதுல நீங்க ஒரு ஆமா நீங்க என்னோட இன்டெகிரிட்டியை கேள்வி கேட்காதீங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன்னா நீங்க சொன்ன அடிப்படையில நான் எனக்கு ஒரு கேள்வி அதுல எழும்போது அதை நான் கேட்கிறேன். அதற்காக நான் அவங்களுக்காக நான் பேசுறேன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அவங்க தரப்புல எழுப்பப்படுற கேள்வியை உங்ககிட்ட நான் முன்வைக்கிறேன். ரொம்ப அபிநயா, நான் கேட்டது நீங்க தவறா புரிஞ்சுக்கங்க. என்ன கேட்டேன்னா, நேற்று அவர் சொன்ன அந்த விஷயத்த நீங்க கேக்குறீங்கன்னு நான் அதை மேட்ச் பண்றேன். ராகுல் காந்தி பேச்சு அதை இன்க்ளூட் பண்றேன், வேற ஒண்ணும் இல்லை. அதாவது இப்படி இந்த இதுக்கு ரொம்ப தெளிவான ஒரு பதில் இருந்தா, இன்னைக்கு காங்கிரஸ் தலைவராக இருக்கிற செல்வ பெருந்தகை மேல தனிப்பட்ட முறையில மிக தீவிரமான வழக்குகள் இருந்தது. பல கட்சிகள்ல இருந்து வந்தவர் இன்னைக்கு காங்கிரஸ்குள்ள வந்தவன அவர் உத்தமர் ஆயிடுவாரா? அங்க அந்த அந்த கிளீனிங் ப்ராசஸ் நடக்கலையா?
அதாவது எந்த கட்சிக்குள்ளும் உள்பவர்களோட ரிஷி மூலம் நதி மூலம் யாருமே ஆராய மாட்டாங்க. அதன் பிறகு என்ன நடக்குங்களா கேள்வி. அவர் மேல எந்த நபர் இணைந்தாலும் அவங்க மேல இருக்க வழக்குகள் வித்ரா பண்ணப்படுதா, அதெல்லாம் நடக்க போகுது. சட்டம் அதோட கடமையை செய்ய போகுது. எல்லா கட்சியோட பார்வை அதான். சம்பந்தம் இல்லாத ஒரு பேச்சு. முக்கியமா நான் ஒரே ஒரு காங்கிரஸ் தலைவர் என்ன வழக்கு நீங்க பாத்தீங்க நினைக்கிறேன். அஜித் பவார் மேல வழக்கு தலைவர் மேல இருக்கா நினைக்கிறேன். அதாவது அதாவது ராகுல் காந்தியோட பேச்சுல மிக ஆழமா அவர் சொன்னது ரெண்டு விஷயம். அதுக்கு மட்டும் நான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒண்ணு நாங்க ஏழ்மையை ஒழிக்க வேண்டும் என்பதை இந்த முறை முடிவு செய்திருக்கிறோம் அப்படின்னு பேசுறாரு. இந்த முடிவு செஞ்சிருக்காங்க, ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க ஏழ்மை இருக்குன்னு. ஏன்னா நேருஜி இதைத்தான் பேசினாரு, இந்திரா காந்தி அம்மா இதைத்தான் பேசினாங்க. ராஜீவ் காந்தி ஏழ்மையை ஒழிக்கிறோம். காங்கிரஸோட 60 ஆண்டு கால ஆட்சியில அவங்க ஒவ்வொரு தேர்தலையும் முன்வைக்கிற கோஷம் வறுமை ஒழிப்பு, ஏழ்மை விலக்கு, தான். இதை புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி சொல்றாருன்னா மக்கள் முட்டாள்களா? இத்தனை முறை தேர்ந்தெடுத்திருக்கோமே, ஏழ்மை விலக்காம என்னையா செஞ்சீங்கன்னு கேட்க மாட்டாங்களா? புதிய திட்டம் மாதிரி பேசுறாரு. ரெண்டாவது சித்தாந்தங்களுக்கான போர். நீங்களும் கொஞ்சம் முன்னாடி கேட்டீங்க சித்தாந்தங்களுக்கான போர் அப்படின்னு. ரொம்ப தெளிவாக நாங்க இருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி தெளிவாக இருக்கிறது. எங்க சித்தாந்தம் வேற, திராவிட சித்தாந்தம் வேற, இண்டி கூட்டணி சித்தாந்தம் வேற. எங்களுக்கு தெளிவா தெரியும். நாங்க சொல்றோம் எஸ், சனாதன தர்மத்தின்படி நாங்கள் எங்கள் ஆட்சியை நடத்துவோம், நாங்க எழுதி தரோம். இதே இதுல நாங்கள் சனாதனத்தை எதிர்க்கிறோம் என்ற ஒற்றை கோஷத்தோட இண்டி கூட்டணி வருமா? ஒரே கேள்வி. இந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்லட்டும். சித்தாந்தங்களுக்கான போர்னு நீங்க ரவுண்டா பேசாதீங்க. அதனால நான் இது தெளிவா சொல்ல விரும்புறேன். அவங்க எந்த விஷயத்திலையும் தெளிவில்லை. நீட்டு பத்தி பேசினாங்க. நீட்டு பத்தி பேசினப்ப என்ன சொன்னார்? தமிழ்நாட்டு மக்களுக்கு விருப்பம் இருந்தால் செய்யட்டும் அப்படிங்கிறார். நான் என்ன சொல்றேன், கொண்டு வந்ததே காங்கிரசும் திமுகவும் தான். நீட்டை பத்தி கொண்டு வந்த காங்கிரசும் திமுகவும் இன்னைக்கு என்ன சொல்றாங்க? என்னன்னா இப்போ இவர்கள் அதுதான் இவர்களுடைய அந்த திட்டம். இவர்களுடைய அவர் முடிச்சோன்னா நான் உங்களுக்கு வாய்ப்பு தரேன். முடிச்சிருங்க. சொல்லுங்க திரு ஸ்ரீகாந்த். இல்ல காங்கிரஸ் ஆட்சியில திமுக அமைச்சர் காந்திராஜன் கொண்டு வந்ததுதான் நீட்டுங்கிறது. முதல் அவர் தான் பாராளுமன்றத்துல அறிமுகப்படுத்துறாரு நீட்டை. அதன் பிறகுதான் இன்றைக்கு வளர்ந்திருக்கு. இப்ப காலம் மாறுது, கருத்து மாறுது. இல்லைங்க அபிநயநாதர், காலம் மாறுது, கருத்து மாறுது. ஆனால் இன்றைக்கு தேர்தல் பரப்புரை பேச வந்த ராகுல் காந்தி அவர்கள் நாங்கள் நீட்டை எதிர்க்கிறோம்னு சொல்ல வேண்டியதுதானே? அது சொன்னாரா? அதுக்கு பதிலா தமிழ்நாட்டுல யாருக்கா இஷ்டம் இருந்தா எழுதலாம், இஷ்டம் இல்லாட்டி அறிக்கையில தெளிவா எழுதியிருக்கோம். திமுகவும் காங்கிரசும் மாணவர்களை குழப்பிக் கொண்டே இருக்கிறது. தெளிவா ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டியதான நீட்டை எதிர்க்கிறோம்னு அவர் சொல்லல. தேர்தல் அறிக்கையில எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கான பதில வாங்கி நான் சுருக்கமா சுகுணா அவருக்கான நேரம் கொடுக்க வேண்டியிருக்கு. சொல்லிடுங்க சுருக்கமா. அதான் இப்போ நம்ம என்ன கருத்தை முன்வைத்தோம்? இப்ப நண்பரும் அதே கருத்தை தான் முன்வைத்தார். பாஜகவிற்கு பன்முகத்தன்மை மீது தீரா கோபம், கடுங்கோபம். ஏன்னா அவங்களால டிஃபரெண்ட் நேரட்டிவ் செட் பண்ண முடியல. எல்லா இடத்துலயும் ஒண்ணுதான் இருக்கணும்.